அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விசுவாசத்தின் ஆழத்தையும் அதன் அற்புதமான உண்மைகளையும் ஒவ்வொரு விசுவாசியின் இதயத்திலும் அதிர்வுறும் ஒரு மறக்க முடியாத சம்பவத்தை இன்று நாம் விரிவாக புரிந்து கொள்ளப் போகிறோம். மதீனாவில் உள்ள புனித ரவுலா ஷெரீஃபுடன் தொடர்புடைய இந்த சம்பவம் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தின் ஒரு கணத்தை உலகிற்கு வெளிப்படுத்திய காட்சியாகும். இச்சம்பவம் ஒரு அமைதியான ஃபஜ்ர் சுபஹ் தொழுகையின் போது நடந்தது. பொதுவாக புனித பூமி பக்தியின் மற்றும் மௌனத்தின் போர்வையால் மூடப்பட்டிருக்கும். ஆனால் எதிர்பார்க்காத விதமாக ரவுலாவின் பகுதியிலிருந்து ஒரு பலத்த சத்தம் கேட்க நேரிட்டது. இந்த அசாதாரண சத்தம் கேட்டதும் பள்ளியில் இருந்தவர்களும் சுற்றியுள்ளவர்களும் பயபக்தியுடனும் ஆவலுடனும் கட்டுப்பாடு இழந்து அந்த சத்தம் கேட்ட இடத்தை நோக்கி ஓடினர். மக்கள் கூட்டத்தின் இந்த நெரிசல் காரணமாக இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் அன்பு மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஹுஜ்ராவிற்கும் இடையே இருந்த சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. ஆயிஷா பீவியின் அறையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடக்கஸ்தலத்தையும் பிரிக்கும் அந்த சுவர் உடைந்தபோது பல நூற்றாண்டுகளாக விசுவாசிகளின் இதயத்தில் மறைந்திருந்த ஒரு அற்புதமான உண்மை வெளிப்பட்டது. திரை விலகியது போல திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய பாதங்கள் அங்கு கூடியிருந்த மக்கள் முன் காணப்பட்டன. அந்த பாதங்கள் பார்ப்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி மண்ணை தொடாமல் சற்று உயர்ந்து நிற்பதை அவர்கள் கண்டனர். இறைத்தூதர்களின் உடல் பூமைக்கு தீண்டாது என்ற இஸ்லாமிய நம்பிக்கையின் ஆணிவேரான தத்துவம் இந்த நேரடி சாட்சியத்தின் மூலம் அங்குள்ள விசுவாசிகளுக்கு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. ஒரு நபியின் உடல் மரணத்திற்கு பின் சிதைவடையாது அல்லது மண்ணில் கரையாது என்றும் அவருடைய உடலுக்கு அல்லாஹுவின் சிறப்பு பாதுகாப்பும் புனிதமும் உண்டு என்ற முக்கியமான பாடம் அந்த காட்சியின் மூலம் அவர்கள் அனுபவித்து அறிந்தனர். அதற்கு மேலாக இந்த காட்சியுடன் அடக்கஸ்தலத்திலிருந்து வர்ணிக்க முடியாத அளவிற்கு மிகவும் அழகான தெய்வீகமான நறுமணம் சுற்றிலும் வீசியது. அந்த நறுமணம் வெறும் உலகியல் சார்ந்த ஒன்றல்ல, அது சொர்க்கத்திற்குரிய ஒரு அனுபவமாக இருந்தது. இந்த அனுபவம் அங்கு கூடியிருந்தவர்களின் கண்களுக்கு காட்சியாகவும் மூக்குக்கு நறுமண அனுபவமாகவும் இதயங்களுக்கு ஈமானிய உத்வேகத்தையும் அளித்தது. இந்த நறுமணத்தை சுவாசித்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்ததில் மிகவும் தூய்மையான அனுபவமாக இதை கருதினர். இந்த சம்பவம் வெறும் சுவர் இடிந்து விழுந்த நிகழ்வல்ல, மாறாக திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூஜிசத்துகளின் தொடர்ச்சியும் அவர்களின் அடக்கஸ்தல வாழ்க்கைக்கான உறுதிப்படுத்தலுமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் சன்னிதானத்தில் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதையும் அவர்களின் அந்தஸ்து எவ்வளவு பெரியது என்பதையும் இந்த சம்பவம் விசுவாசிகளுக்கு மீண்டும் நினைவூட்டியது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம் தாய் தந்தையரை நேசிப்பதை விட மேலாக அவர்களின் நடைமுறைகளை பின்பற்றி இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும். அந்த புனித பூமியிலிருந்து கிடைத்த இந்த செய்தி ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் நம்பிக்கையும் அன்பின் ஒளியை பரப்பட்டும். துஆ. இறைவா, எங்கள் தாய் தந்தையருக்கும் எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கு உதவியவர்களுக்கும் நீ எல்லாவித அருட்கொடைகளையும் அளித்து மன்னிப்பாயாக. இந்த உலகிலும் மறுமையிலும் ஆஃபியத்தையும் வெற்றியையும் தந்து எங்களை ஆசிர்வதிப்பாயாக. எங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தில் சேர்த்து சொர்க்கத்தில் அவர்களின் சன்னிதானத்தில் ஒன்று கூட்டுவாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.